Next we are going to discuss about class methods. So method அப்படினு எதை சொல்றோம்னா எந்த ஃபங்க்ஷன் நம்ம கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷன் அந்த கிளாஸோட மெத்தட். A function which is defined inside the class is called as an method. So இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல data member and member function, that is class variable and class variable and methods பார்த்தோம். இது ரெண்டுமே தான் கிளாஸோட மெம்பர்ஸ்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஆப்ஜெக்ட் மூலமாக தான் இந்த டேட்டா மெம்பரையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ இங்கே பைத்தான் பொறுத்த வரைக்கும் இது நார்மல் ஃபங்க்ஷன் போல தான். இது கிளாஸோட மெத்தட் ஆர் கிளாஸோட ஃபங்க்ஷன்றது நார்மல் ஃபங்க்ஷன் போல தான். பட் சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக செல்ஃப் அப்படின்ற ஆர்குமெண்ட் இருக்கணும். அதாவது செல்ஃப் அப்படின்ற ஆர்குமெண்ட் இருக்கணும். எந்த ஆர்குமெண்ட் எதுக்குன்னா கிளாஸோட மெத்தடுக்கு. பைத்தான் கிளாஸ் function or method is very similar to the ordinary function with a small difference that the class method must have the first argument named as self. So no need to pass a value for the argument when we call the method. Python provides its value automatically. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக செல்ஃப் இருக்கணும். செல்ஃப் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு நாம் எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ண தேவையில்லை. எப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ண தேவையில்லை. அப்படின்னா செல்ஃப் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ போய் ரிசீவ் ஆகும்னு பார்த்தோன்னா பைத்தான் பை டிஃபால்ட்டாக நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட ஐடியை பாஸ் பண்ணோம். ஸோ நாம் எதுவும் வேல்யூ பாஸ் பண்ண தேவையில்லை. எந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த மெத்தடை கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட ஐடி வந்து செல்ஃப் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டுக்கு பைத்தானே ப்ரொவைட் பண்ணிடும். ஈவன் தோ ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த ஆர்குமெண்ட்டுமே இல்லைனாலும், அதாவது அந்த ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு கண்டிஷன் இருந்தாலும் ஒரு ஆர்குமெண்ட் கண்டிப்பாக செல்ஃபாக இருக்கணும். ஈவன் இஃப் எ மெத்தட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட், எந்த ஆர்குமெண்ட்டுமே எடுத்துக்கலனாலும் இட் ஷுட் பி டிஃபைன்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கால்டு செல்ஃப். இட் ஷுட் பி டிஃபைன்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கால்டு செல்ஃப். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃபங்க்ஷனை கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறோம். அப்போ டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம எந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் இல்லை எந்த வேல்யூ பாஸ் பண்ணலனாலும் ஒரு ஆர்குமெண்ட் இருந்தே ஆகணும். அது ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக என்ன இருக்கணும்? செல்ஃப். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு எந்த வேல்யூவும் பாஸ் பண்ண தேவையில்லை. பைத்தானே அந்த வேல்யூவை பாஸ் பண்ணோம். என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம்னா நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட ஐடியை வேல்யூவாக பைத்தானே பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இஃப் எ மெத்தட் இஸ் டிஃபைன்ட் டு அக்செப்ட் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட், it will take as the two arguments, that is self and the defined argument. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட், தட் இஸ் ஒரு ஆர்குமெண்ட் மேனுவலாக சென்ட் பண்ணணும், மேனுவலாக ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கணும். ஒன்று செல்ஃப், இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூ ரிசீவ் பண்ண வேண்டிய ஆர்குமெண்ட். when you declare a class variable within a class, when you declare a class variable within a class, methods must be prefixed by the class name and dot operator. அப்போ கிளாஸோட வேரியபிள் இருக்கு இல்லையா, கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளை மெம்பர் ஃபங்க்ஷன், தட் இஸ் மெத்தட் எப்படி அக்சஸ் பண்ண முடியும்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட், தட் இஸ் கிளாஸ் நேம் டாட் ஆப்ரேட்டர், கிளாஸ் நேம் டாட் ஆப்ரேட்டர் ஃபாலோட் பை த வேரியபிள் நேம். அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தடே கிளாஸோட வேரியபிள் எப்படி அக்சஸ் பண்ண முடியும்னா கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளால் அந்த கிளாஸோட ஃபங்க்ஷனுக்குள்ள கிளாஸோட வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டூடெண்ட் அப்படின்றது கிளாஸோட நேம். ஸோ திஸ் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க்கை ஃபைண்ட் பண்ண போகிறோம் யூஸிங் கிளாஸ். அப்போ கிளாஸில் ஸ்டூடெண்ட் இருக்குது, கிளாஸோட நேம் ஸ்டூடெண்ட், கிளாஸோட இருக்க வேரியபிள்ஸ் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3. ஸோ இதுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். மார்க் 1க்கு 45, மார்க் 2க்கு 91, மார்க் 3 அப்படின்ற வேரியபிளுக்கு 71 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இந்த 3 வேரியபிளும் கிளாஸோட வேரியபிள்ஸ், ஏன்னா கிளாஸ் அப்படின்ற அந்த டெஃபினிஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். அடுத்தது மெத்தட், கிளாஸோட மெத்தட் எதுன்னா ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படின்ற மெத்தடு எந்த ஆர்குமெண்ட்டையும் நம்ம எந்த வேல்யூ ரிசீவ் பண்ண போகிறதில்ல. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை கவனித்து பாருங்கள், செல்ஃப்னு இருக்கும். செல்ஃப் அப்படின்றது கிளாஸ் மெத்தடுக்கு கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட். ஸோ இதுக்குள்ளே, அதாவது ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ணியிருக்கோன்னா டோட்டலையும் ஆவரேஜும் ஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது டோட்டல் மார்க்ஸையும் ஆவரேஜ் மார்க்ஸையும் ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே சம் ஏவிஜி அப்படின்றது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள், தட் இஸ் ஃபங்க்ஷன் ஸ்கோப்.
அதாவது நம்ம இந்த ஃபங்க்ஷனாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், அது ஃபங்க்ஷன் ஸ்கோப். இப்போ சம் அப்படின்றத என்ன ஸ்டோர் பண்ண போகிறோன்னா மார்க் 1யோ மார்க் 2யோ மார்க் 3யோ, அதாவது கிளாஸ் வேரியபிள் இருக்கிற மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 இதோட சம்மேஷன் ரிசல்ட்டில் சம் அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ அந்த வேரியபிள் எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்குன்னு கவனிச்சு பாருங்க. ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1, அதாவது கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3. இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் சொல்கிறது கிளாஸ், மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 அப்படின்றது கிளாஸோட வேரியபிள். கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தடு கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணனாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் ஏவிஜி பாருங்கள். ஏவிஜி போடும்போது சம் பை 3 கொடுத்துருக்கோம். இங்கே ஏன் ஸ்டூடெண்ட் டாட் சம் கொடுக்கலன்னா சம் அப்படின்ற வேரியபிள் கிளாஸோட வேரியபிள் இல்லை, மெத்தட் ப்ராசஸ் அப்படி, அதாவது ப்ராசஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஸ்கோப் வேரியபிள். ஸோ அதனால் நம்ம டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த வேரியபிளை நம்ம மெத்தடில் ஆக்சஸ் பண்ண போகிறோமோ, அதாவது எந்த கிளாஸ் வேரியபிளை மெத்தடில் ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிளுக்கு மட்டும்தான் கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம். ஸோ இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், டோட்டல் மார்க்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் மார்க்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த இடத்துல நான் மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 பிரிண்ட் பண்ண போகிறோன்னா அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், மார்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1. ஸோ அதுதான் கொடுத்தாகணும். மார்க் 1 டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1. அப்போது மெத்தட்ஸில் நீ எந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனானோ அது கிளாஸ் வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம். லாஸ்ட்டாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், சாரி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எஸ் அப்படின்றது ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ், ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ட். ஸோ அடுத்ததாக ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் எஸ் டாட் ப்ராசஸ். எஸ் டாட் ப்ராசஸ் இங்கே கவனித்து பாருங்கள், எம்டி பேரான்சிஸ் தான் இருக்கும், அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்கும், அதுக்குள்ளே எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணலை. பட் செல்ஃபுக்கு வேல்யூ வந்து ரிசீவ் ஆகும். என்னன்னா எஸ் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டோட ஐடி, எஸ் அப்படின்ற ஆப்ஜெக்டோட ஐடி வந்து பாஸ் ஆகும். ஸோ எதுக்காக அந்த செல்ஃப் கொடுத்துருக்கோன்னா நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணுறோம் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் தான் செல்ஃப். ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னா, ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் ஆஃப்டர் டிஃபைனிங் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எஸ் இஸ் created, the statement s dot process calls the function to get the required output. Note that we have declared 3 variables mark 1 mark 2 and mark 3 with the values 45 91 and 71 respectively. We have defined a method named process with self argument, which means we are not going to pass any value to the method. அந்த மெத்தடுக்கு எந்த வேல்யூ பாஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக செல்ஃப் இருக்கணும். ஃபஸ்ட் த ப்ராசஸ் மெத்தட் adds the value of class variables, store the result in the variable sum and find the average and display the result. ஸோ நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எது கிளாஸ் வேரியபிள், எது கிளாஸ் ஃபங்க்ஷன், எது ஆப்ஜெக்ட். கிளாஸோட நேம் ஸ்டூடெண்ட், வேரியபிள் வந்து மார்க் 1 மார்க் 2 மார்க் 3. இது ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸோட வேரியபிள் மார்க் 1 மார்க் 2 மார்க் 3. ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸோட ஃபங்க்ஷன் தட் இஸ் மெத்தட் ப்ராசஸ். இதுக்கு எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணலை, அதனால செல்ஃப்னு கொடுத்துருக்கோம். கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்துட்டோம். அடுத்ததா ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஓப்பன் பேரான்திசிஸ் க்ளோஸ் பேரான்திசிஸ். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் நேம் எஸ், கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். மெத்தட் எப்படி கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் என்ன கொடுத்துருக்கோம் எஸ், ஃபங்க்ஷன் நேம் ப்ராசஸ். ஸோ இதுக்கான அவுட்புட் பாருங்க, டோட்டல் மார்க்ஸ் 69.0, சாரி 207, ஆவரேஜ் மார்க் 69.0. அப்போ சம்மேஷன் ஆஃப் ரிசல்ட்டும் கிடைச்சது, நமக்கு ஆவரேஜும் கிடைச்சது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் மெத்தடை கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணுற ப்ரொசீஜர்.